Hello students, welcome back to our channel. Welcome back. பசங்களா இன்ஜினியரிங் நிறைய பேரோட கனவு. இது நம்மளோட கனவு மட்டும் கிடையாது, நம்மளோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவோட கனவும் கூட. என் பையன் இன்ஜினியரிங் சொல்கிறது என்னதான் நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் அது மேலே இருக்க கிரேஸ் இன்னும் குறையலை பசங்களா. இன்ஜினியரிங்னாலே அது இன்ஜினியரிங் தான். ஸோ அது பின்னாடி ஓடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸ்டில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க, ரைட்? அந்த இன்ஜினியரிங்கை எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கிறது, அந்த இன்ஜினியரிங் எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இப்படி தான் படிப்பேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக இன்ஜினியரிங்கில் என்ன கட் ஆஃப் எடுத்தால் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸில் என்னால் சேர முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. இது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, ஒரு ஜென்ரல். ஏன்னா மார்க் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் இத்தனை வருடங்களா அல்லது கடந்த ஆண்டு நடந்த அமைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யூ கேன் ஹாவ் அ பிளான், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அ பிளான், யூ ஹேவ் டு டூ அ ஒர்க். எல்லாரும் வீட்டில் சும்மா தான் இருப்பீங்க, என்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத விஷயம். யூ ஹேவ் டு அனலைஸ் இட், எப்படி காலேஜை சூஸ் பண்ணணும், எப்படி கோர்ஸை தேடணும், எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு முதல் படி தான் இது. நம்மளோட கெரியர் கைடன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட். இது ரெடி ஆகிக்கோங்க பசங்களா. நீங்கள் மேபி நான் 1 இயர் பிரேக் எடுக்க போகிறேன் சார், நான் நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக நம்மளோட வேதாந்தா லேர்னிங் சென்டர் மதுரையில், திருச்சி, கோயம்புத்தூரில், சென்னையில் கூட இருக்குது. யூ கேன் யூஸ் த லிங்க் கிவன் டவுன். ஸோ கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். 20% ஆஃபர். என்னோட நேம் சொல்லுங்கள் சார், நான் இந்த மாதிரி சாரோட வீடியோ ரெஃபரன்ஸோட வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு 20% ரெஃபரன்ஸு, அதாவது போனஸ் அண்ட் அல்லது ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்க போது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக, ரைட்? ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்ஜினியரிங். ஸோ அந்த கட் ஆஃப் இந்த டிஎன்இஏல 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பசங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டா? ஸோ என் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்ஸ் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி இந்த மார்க்ஸை வாங்குறது, இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் படிக்கல, இனிமேல் உங்களோட மார்க்கை சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. பட் வி கேன் சூஸ் வைஸ். இதில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி நான் சொல்கிறேன், யார் இப்போ முடிவு பண்ணணும், யார் அவசரப்படக்கூடாது. ஒருத்தவங்க இப்போ அவசரப்படணும், ஒருத்தவங்க இப்போ அவசரப்படக்கூடாது, ரைட்டா? ஸோ நம்ம இப்போ அது என்னன்றதை பார்த்துடலாம், ரைட்டா? ஓகே, ரைட், ஜஸ்ட் அ மினிட். ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எக்ஸ்பெக்டட். பட் இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஷுர். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது நம்மளோட என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து இட் வில் சேஞ்ச். இட் இஸ் எ ஜென்ரல் ஓவரால் கேட்டகரி. இது ஒரு அப்ராக்சிமேட். ஆனால் இதை ஒட்டி தான் இருக்க போகுது, ஷியோராக இதை ஒட்டி தான் இருக்க போகுது. இப்போ என்ன விஷயம், ஸோ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க, கண்டிப்பாக கேட்டகரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஓவர் ஹியர். நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அல்லது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 185+ மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய டாப் காலேஜஸில் சீட் கிடைக்கும். இல்லை உங்கள் ஊரில் ஒரு காலேஜ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்குது, பட் மாடரேட் கிடைக்கலாம். பட் டாப் காலேஜஸ் சார், டாப் காலேஜ்னு எதை சொல்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் அதை சொல்லிடுறேன். அடுத்து பிசிஏ பொறுத்த வரைக்கும் 175+ இருக்கணும். அதே இது எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 165+ இருக்கணும். இந்த 2 கேட்டகரி இருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னன்னு சொல்கிறேன், 150+, 130+. பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னா இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்கள நிறைய காலேஜஸ் வலை வீசி தேடுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களை டபக்குன்னு பிடிச்சிடுவாங்க. பிகாஸ் எஸ்சி எஸ்டிக்குரிய டியூஷன் ஃபீஸ் அல்லது ஃபீஸை கவர்மெண்ட்லேருந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அட்மிஷனாக ஆச்சு, கவர்மெண்ட்லேருந்து காசு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காலேஜஸ் உங்களை அட்மிஷன்ஸ்க்கு எடுக்க ரெடியாக அல்லது ரொம்ப 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 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம் காட்டுவாங்க. நீங்கள் வலையில் விழுந்துடாதீங்க. பிகாஸ் இந்த மார்க் இருந்தால் போதும் பசங்களா, உங்களுக்கு நீங்கள் டிஎன்இஏல பெரிய காலேஜில் சேரலாம். நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் you are going to have a very big opportunity to join in a TNEA வழியாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சூப்பர் டாப் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வெயிட் இட், ஓகே? அவசரப்பட்டு ஏதோ ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸு ஒரு சிலர்லாம் இந்நேரம் அட்மிஷன்ஸ்க்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க. யார் இந்த பக்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்க இருந்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் சார் எங்கள் வீட்டில் காசு இல்லை, நான் கண்டிப்பாக மார்க் வச்சு தான் போகணும், டெஃபினட்டாக யூ ஹேவ் டு பி ரெடி. பசங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட மார்க் அனாலிசிஸ். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துருச்சு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு ரெடி பண்ணுங்கள். இதில் எந்த கேட்டகரிக்கில் நீங்கள் வருவீங்க, லாஸ்ட் இயர் இந்த கேட்டகரிக்கில் எந்த காலேஜில் இருந்துச்சு, என்ன பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு, மூச்சு முட்டுதா, ரெடி ஆகிக்கோங்க. யூ ஹேவ் டு ரெடி, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்.
ஸோ ரெடி பண்ணுங்க ரைட்டா. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் 199.9598 200 கூட யூ கேன் சே 200 அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க காலேஜ்னா பரவாயில்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா 200 out of 200 அல்லது 199.9598 எக்கச்சக்கமான மார்க்ஸ். 0.25லாம் விளையாடும்டா. எங்கே நிற்கிறோம் நம்ம? தட் இஸ் ஹவ் கெட் ரெடி. கவனமாக இருங்க சரியா. ஸோ அதனால் இது ஒரு ஜென்ரலான விஷயம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ரைட். இப்போ இந்த பக்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போயே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்கள் மார்க் வரதுக்கு முன்னாடி லட்சங்களில் நீங்கள் பே பண்ணணும். லட்சங்கள், அதாவது டாப் காலேஜஸில் சேரணும் அப்படின்னா வீட்டு செவுத்த ஒட்டியே ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் சேரணும்னா பிரச்சனை கிடையாது. வீட்டு செவுத்த ஒட்டியே இருக்க காலேஜில் நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கலாம். வீட்டு செவுத்த ஒட்டியே காலேஜுக்கு செவரேறி குதிச்சு கூட நீங்கள் காலேஜுக்கு போயிடலாம். செவரேறி குதிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் அங்கேயே தான் செவரேறி குதிச்சுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் வெளியே வர முடியாது. எங்கே சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பசங்களா 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்ட் கோர்ஸ், பெஸ்ட் காலேஜ், நீங்கள் பெஸ்ட்டாக படிக்கணும். இந்த 3 பெஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம் ரைட்டா. பெஸ்ட் கோர்ஸ், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் ஸ்டடீஸ். நீங்கள் இது 3யுமே இவ்வளோ நாள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் பண்ணி ஆகணும் ரைட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதுக்கு தயவு செய்து ஆர்வம் காட்டாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் போய் சேர்ந்துடலாம், இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரைட்டா. ஸோ யூ ஜஸ்ட் பி ஃபார் திஸ், வெயிட் ஃபார் யுவர் மார்க்ஸ். ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட மார்க்ஸ் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, வி வில் சி வாட் ஆர் திங்ஸ். இப்போ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜில் மட்டும்தான் சேரணும். அப்போ தான் வேலை வாய்ப்பு நிரந்தரம். சார் பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ் எப்படி பார்க்குறது? நான் டெஃபினட்டாக சொல்ல போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் இந்த காலேஜ் வந்து 500 வருஷமாக இருக்குது. அங்கே போனால் வேலை கிடைச்சிடும். இன்றைக்கி வேலை கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சரிங்க. இன்றைக்கும் வேலை கிடைக்குது, அங்கே போனவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்குரிய கம்பெனி கூட பிளேஸ்மெண்ட் வருவாங்க. அதே இது பக்கத்தில் இன்னொரு பெரிய காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே 10 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ சி த வேரியேஷன். நீங்கள் எங்கே படிக்கணும்? அப்போ 2 காலேஜ்லையும் பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த காலேஜ்லேருந்து வெளியே போகிறவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவனோட சேலரி மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 15 இருக்குது. ஆனால் இங்கே போகிறவனோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 60 70 80 அப்படி இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு சூஸ் இட். ஸோ நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க? 2 months டைமு நம்மளுக்கு அதுக்கு தான் இருக்குது. 2 months இல்லைன்னா இன்னும் 1 month கிட்டே இருக்குது. ஏப்ரல் ஃபுல்லாக நாங்கள் கைட் பண்ண என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் என்னென்ன வீடியோவையோ பார்த்தீங்க, இதையும் பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள், டேக் அ நோட், எல்லாத்தையும் எடுத்து பண்ணுங்கள். நாங்கள் படிக்கிற காலத்தில் எனக்கு இந்த மாதிரிலாம் யூடியூப்லலாம் யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைடா. பிகாஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் இல்லை, நான் வந்து காலேஜ் 2009 2008 படித்தேன். ஸோ அப்போல்லாம் யாருமே இல்லை. 10 13 15 வருஷத்துக்கு முன்னாடி நோபடி வாஸ் தேர். யூஸ் பண்ணிக்கோங்கடா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். மேலும் பல வீடியோக்கள் நிறையா வந்துகிட்டே இருக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, see you.